எல்லாருக்கும் வணக்கம். சாரி, ரொம்ப லேட்டாக ஆகிடுச்சு. அதாவது பசியில் இருப்பாங்க, மழை வேறு பெய்யுது. வந்திருக்க மீடியா நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் உங்கள் டைம் தாண்டி போயிட்டுருக்குது, சாரி கேட்டுக்கிறேன். முடிஞ்சது உடனே எனக்கு சால்வை அணிவிச்ச அண்ணன் சிதம்பரண்ணே ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. ஃபஸ்ட்டு எங்கள் மாமன் டீம் சார்பாக எங்களுடைய பெரிய நன்றியை, முதல் நன்றியாக உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறோம்னே. இந்த படத்தை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபுட்டேஜ் அவ்வளோதான் இருக்குன்னு நினைக்கிறேன். அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள்கிட்ட காட்டினா, அது குமாரனை காட்டினான்னு சொன்னாங்க. திருப்பி ஒரு 2 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி சிதம்பரம் அண்ணன் படத்தை வாங்கிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உங்களுடைய நம்பிக்கை வீண் போகலைங்கண்ணே. இன்றைக்கி இந்த படத்தை சில நண்பர்கள் பார்த்துருக்கலாம், சில செய்திகள் வெளியில் வந்திருக்கலாம், அதுக்கப்புறம் எல்லாம் சொல்லியிருந்துருக்கலாம். ஆனால் ஒரு படத்தை 20 நிமிஷம் பார்த்துட்டு இந்த படத்தை நான் வாங்கிக்கிறேன், தமிழ்நாடு போகிறோம் அப்படின்றது இந்த படத்தை கொடுத்த மிகப்பெரிய மரியாதைனே. உங்கள் நம்பிக்கைக்கு இந்த படம் இருக்கும் நான் நம்புகிறேனே. அத்தனை பேர் உழைச்சிருப்பாங்க நான் நம்புகிறேனே. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. இங்கே வந்திருக்க விஐபி கெஸ்ட் அதெல்லாம் தாண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க நினைக்கிறேன். அவங்க வெயிட் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. சிவா சார் சாரி சார், அண்ணே சிவாண்ணே ரொம்ப ரொம்ப சாரிங்கண்ணே. நீங்கள் ரொம்ப நேரமாச்சு எல்லோரும் வந்து வெயிட் பண்ணிட்டீங்க, மன்னிக்குவாண்ணே. சார் சாரி சார். சிவா அண்ணன் எந்த சூழலும் நான் எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க வேண்டிய ஒரு மனிதர். நான் என்னை பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு கூப்பிட்டு மார்பு வலிக்கு என்னை இருக்க கட்டி பிடிச்சிடுவார். நான் எதாவது பேசினேன்டா பேசவே முடியாது, அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிடுவார். ஒரு நிமிஷம், நல்லா இருறா தம்பி, நீ நல்லா இல்லாமல் யாரா நல்லா இருப்பான், நல்லாரான்னு சொல்லுவார். ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. சிவா சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நிறையா விஷயம் உங்களுக்கு நான் கற்றுக்கிட்டு இருக்கேன் சார், நிறையா விஷயங்கள் சார். இவ்வளோ பெரிய இயக்குனர் ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் உங்களை பார்த்துருக்கேன். உங்களுடைய அணுகுமுறை கடவுளே உங்களை இப்படியே வச்சுக்கோங்க சார். எல்லாருமே உங்கள் ஃபேமிலி எல்லோரும் எந்த குறையில்லாமல் இருக்கணும் சார். 1 மணி நேரம் உங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டை வந்து பார்த்தாங்கண்டா, உங்கள் அணுகுமுறையை பார்த்தாங்கண்டா, இவ்வளோ மரியாதை கொடுக்கணுமா எல்லாத்துக்கும். இவர் மேலே இவர் கீழே இல்லை, இவர் டேரக்டர் இவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கிடையாதுல்ல. ஆமாம் இல்லை, எல்லாருமே ஒன்று தானே, எதுக்கு இப்படி கத்தணும். இப்படி நிறைய வயசில் உங்கள் மூலமாக தான் சார் நான் சினிமாவில் நான் பார்த்தேன். ஸோ அதே நேரத்தில் என்னோடய படங்கள் சின்ன சின்ன ட்ரெய்லர் டீசர் எதுவாக இருந்தாலும் பார்த்துட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு ஒரு வாழ்த்து சொல்லுவீங்க சார். அந்த வாழ்த்து ஒரு 10 செகண்டில் முடிகிற வாழ்த்து இல்லை சார், அது பல மைல் தூரம் அது நம்ம ஒரு நம்பிக்கை கொடுக்கணும் சார். அந்த வாழ்த்து ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ணன் பாண்டியராஜ் அண்ணன் அது எப்போவுமே என் குடும்பத்தில் ஒருத்த மாதிரி. நான் அண்ணன்றது முழுசாக நான் சொல்கிறேன்டா, கண்டிப்பாக அது ஒரு சில பேரில் முதல் பேராக இருக்குன்னு நினைக்கிறேனே நீங்கள் எப்போவுமே. அதே நேரத்தில் நீங்கள் சொன்னீங்க கேடி பிளாக் விளையாடுறாங்க நான் உங்களுக்குள்ளே வந்தேன்னு, உண்மை தானே. அந்த நேரத்தில் விட டக்குன்னு ஒரு சைக்கிளில் ஒரு கலர் சட்டையாக விற்றுக்கிட்டு போயிட்டு இருந்தாப்புல ஒரு சட்டை வந்து 70 ரூபான்னு சொன்னாங்க. ஒரு சட்டை 70 ரூபா, ஒரு 10-15 சட்டையை வாங்கி வச்சுக்கிட்டேன். அப்போ கூட இருக்க சொல்லி சார் விமல் டிரைவர் தான் சொன்னாப்புல, எதுக்கு சார் இந்த சட்டையெல்லாம் வாங்குறேன், நல்லாவா இருக்கான், இதான் இந்த படத்துக்குடா, இந்த கண்டிப்பாக வரும்பார் அழைப்பு, பேசாமல் இரு அப்படின்னு சொல்லி சட்டையை வாங்கி காரில் வச்சுட்டு விமல் கூட, ஏங்க இருங்க பேசாமல் இருங்க, கேட்போம் இல்லையா சட்டையை போட்டு நிற்போங்க, உங்களை நம்பி ஒரு 10 சட்டை வாங்கிட்டு அப்படின்னு சொல்லுவோம்னு சொன்னேன். ஆனால் அதே மாதிரி சொன்னோன்னே சரி ரைட்டு சூர்யா 2 பேர் சின்ன ஒரு ஆள் நல்லாயிருக்கும், ஓகே சூரிய அந்த காஸ்டியூம் மாட்டிட்டு வந்துருங்க அப்படின்னீங்க. அது இன்றைக்கி வரைக்குமே நிறைய விஷயங்கள் நிறைய நம்பிக்கை நீங்கள் கொடுத்துருக்கீங்கண்ணே. இன்றைக்கி நான் நிறைய விஷயங்கள் நான் கதை கூட ஏதாவது யோசிச்சுனா கூட எனக்கு உங்களுடைய செயல் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னே. என்னோடய குடும்ப விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அன்றைக்கிட்ட உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நான் ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயம் நீங்கள் சொல்லி கொடுத்துருக்கீங்க. எனக்கு நான் பிரசாந்த் கூட சொல்லுவேன் தம்பிக்கிட்ட, ஏதாவது ஒரு இடத்துல வரப்போ பாண்டராஜன் ஒரு டைலாக் வைப்பார் பார்த்தியா, ஒரு சீனே இல்லாமல் ஒரு டைலாக்ல ஒரு சீன் வரும் இந்தமாரி, அந்த மாதிரி எனக்கு ஒரு சில இருக்குது நான் அடிக்கடி சொல்லுவேன் சார். இந்த இடத்துல பார்த்தியா பாண்டராஜன் டைலாக் ஒன்று வருதுமா, அந்த மாதிரி வச்சது தம்பி அப்படின்னு. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் ஒரு டைலாக் வந்துச்சுன்னா 5 நிமிஷம் படத்தை கடந்து போனக்கப்போ அந்த டைலாக் நம்மளை உறுத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி வசனங்கள் உங்கள் படத்தை நிறையா நான் பார்க்க முடியுங்க. அவளை ரெஃபரன்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் இருக்கீங்கண்ணே. கண்டிப்பாக இந்த படத்துக்கு உங்களை ரெஃபரன்ஸ் நீங்கள் இருப்பீங்க நம்புறீங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. குமாரண்ணே எப்போவுமேண்ணே ஒரு 16 வருஷமாக இருந்திருக்கோம் 2 பேரும். ரொம்ப மகிழ்ச்சிண்ணே, ரொம்ப சந்தோஷம். ஒரு தயாரிப்பாளராக இந்த இடத்துல வந்து நீங்கள் நின்றுக்கிறது எனக்கு மகிழ்ச்சினே. அதே நேரத்தில் எனக்கு இப்படி ஒரு நட்பு கிடச்சிருக்கும் ரொம்ப சந்தோஷனே. இன்றைக்கி எவ்வளவோ படம் போட்டு எத்தனையோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் இருக்காங்க. ஒரு படத்தை அவங்க நினச்ச நேரத்தில் ஆரம்பிக்கலாம், ஆனால் அந்த படம் எப்போ ரிலீஸ் ஆகுறது யாரும் கரெக்டாக சொல்லவே முடியாதுன்னு. அப்படி இருக்கிறப்ப நினச்சா கூட அந்த ஏதோ ஒரு சூழலில் அது தள்ளி போயிடும். அப்படி இருக்கப்போ ஒரு ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ப்ரொடியூசர் வந்து பல கடனை வாங்கி ஆரம்பிக்கிற படத்தை சொன்ன டேத்தில் ஒரு ரிலீஸ் ஆகுதுன்றது எங்களை விட சிவானி ஆறுகளுக்கு மாதிரி தெரியும். அது சாதாரண விஷயம் கிடையாதுங்க, மிகப்பெரிய விஷயங்க. அது இந்த நேரத்தில் ஆமாம், அது நீங்கள் பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பண்ணி அது எங்களுக்கு தெரியல.
ஆனால் முன்னாடி வந்து ஒரு படத்தை சொன்ன நேரத்துக்கு கொண்டு நிப்பாட்டுறீங்க. வாழ்த்துக்கள்ண்ணே. கருடன் மாதிரியே இந்த படமும் இந்த ஒரு பெரிய படமாக அதுவும் நினைக்கிறேண்ணே. நன்றிங்கண்ணே. அப்பா ரொம்ப ரொம்ப நன்றிங்கப்பா. அப்பான்ற வார்த்தை முழுமையாக இருக்குப்பா எங்கள் மனசுக்குள்ளே. நீங்கள் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்தது எங்களுக்கு அவ்வளோ பெருமைப்பா. இந்த படத்துக்கான பெருமைப்பா. நீங்கள் ஒவ்வொரு படமும் இது கமிட் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை சும்மா அப்படின்னு பண்ண மாட்டீங்கப்பா. அந்த கதையை பிடிச்சி தம்பி அமைதியாரா, அந்த கதையை பிடிச்சி போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் ஒத்துக்கிறவங்க. அப்போ அந்த கதை உங்களுக்கு பிடிச்சி போன்னு சொன்னோடனே நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். அப்போ அவர் கதை கேட்டாரான்னு தம்பி சொன்னப்போ இல்லை கதை கேட்டார் அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்கப்பா. அப்போ அங்கேயே தெரிஞ்சுக்கிட்டப்போ அந்த படம் நல்லா வருன்னு. அதே மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எவ்வளோ உச்சத்தில் இருந்தாலும் ப்ரொடியூசருக்கு டேரக்டருக்கு ஒரு நடிகனாக வந்துட்டோம்னா நடிகனாக மட்டும் 100% எந்த அளவுக்கு உழைக்கணும் அப்படின்னு உங்கள் மூலமாக நான் கற்றுக்கிட்டோம்ப்பா. அதை தவிர நீங்கள் வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லுவீங்க. இல்லைங்கப்பா 10 மணி ஆச்சு சாரிப்பான்னு வந்து கிட்ட வந்து நிற்பா. அதெல்லாம் இல்லைப்பா, நம்ம வாக்கு கொடுத்துட்டோம்ப்பா, நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம நடிகருப்பா. பிள்ளைங்க சோர்ந்துடக்கூடாதுல்ல, நம்மளை கூப்பிட்றப்ப அதுக்கு ஒரு தயக்கம் வந்துடக்கூடாது, அதுக்கு ஒரு எண்ணத்தை கொடுத்துடக்கூடாதுப்பா. அதெல்லாம் இப்போ நல்ல பிள்ளைங்க, இப்போ எல்லா பிள்ளைகளும் நல்லா பண்ணிருப்பாண்டு. ரொம்ப சந்தோஷம். இந்த கலைத்தாய் உங்களை இன்னும் வச்சுருக்கப்பா. இன்னும் நான் திருப்பி பதாப்ப சொல்கிறேன். நாளைக்கு ஒருவேளை என்னோடய குழந்தைகள் வந்தாலும் அவங்க கூட நீங்கள் நடிச்சுக்கிட்டே இருக்கணும்ப்பா. அதுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தை நீண்ட ஆயுசு உங்களுக்கு கொடுக்கட்டும்ப்பா இறைவன். ஏசாம் பிரதர் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் பிரதர். வெல்கம் பிரதர். நீங்கள் இங்கே தமிழ் மூவிக்கு ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்கேன், ஒன்ஸ் பண்ணுற படம். அதுலேயும் எல்லா சாங்ஸும் கிட்டு இங்கே வந்திருக்கேன். இந்த படமும் எல்லா சாங்கும் கிட்டாமல் நான் நம்புகிறேன். ரொம்பவே நல்லாயிருக்கு. இங்கே எல்லாருமே கேட்டாங்க. அதே வந்து என் டீம் சார்பாக சின்ன ஒரு சாரி கேட்டுக்கிறேன் உங்கள்கிட்ட. பாவம் ரொம்ப நிறையா கடைசி நேரத்தில் நிறையா கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், நான் ஃபோன் வந்து ஒரு அநியாயம். நம்மெல்லாம் வந்து மியூசிக் டேரக்டர்லாம் வந்து டேரக்டர் பேசுகிறதே கஷ்டம், சாதாரண விஷயம் கிடையாது. அது மீட் பண்ணுறதுலாம் மிகப்பெரிய கஷ்டம். அப்படி இருக்கப்போ லாஸ்ட் நேரத்தில் சாங்கு வேணும் அப்படின்னு டக்குன்னு டேரக்டர் கூப்பிட்டு பேசுவார். ஓகே சார், ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும், ப்ளீஸ் டோன்ட் வெரி சார், ஞான் செய்யும், ஷுவர் டெஃபினெட்லி ஞான் செய்யும் சார், ப்ளீஸ் ஓகே. கொஞ்சம் நேரம் கழிச்சு குமார் சார் அடிப்பார். சார் சாங் வந்துருச்சு, ஞான் செய்யும் சார், ஞான் செய்யும் டோன்ட் வெரி சார், ஓகே கூல். கொஞ்சம் கோட்டை விக்கி அடிப்பேன். சார் வணக்கம் சார். வணக்கம், நான் விக்கி பேசுகிறேன், கோட்டை ஆக்டர். சொல்லுங்க சார், சாங் எப்போ நான் செய்யும், ஞான் செய்யும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், ஞான் செய்யும், டோன்ட். கொஞ்சம் நேரம் கழிச்சு இப்போ நான் அடிக்கலான்னு யோசிப்பேன். சரி ஒரு 10 நிமிஷம் கேப் விட்டுருவோம், இல்லாட்டி நம்மளை அடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு 10 நிமிஷத்துக்கு அங்கேருந்து அவர் ஃபோன் பண்ணுவார். சூரி சார், எல்கே யார் சார்? கடைசி அசிஸ்டண்ட் டேரக்டர் கூட அவரை ஏன் சார் என்ன விஷயம், எப்போ சாங் வரும்னு நைட்டு கேட்குறாரு சார் 2 மணிக்கு. என்ன சார் இங்கே எனக்கு சாங்கான பொட்டிலே சார் வச்சுருக்கேன் நான் எடுத்து கொடுக்கறதுக்கு, எப்போ இருக்கிறார் சார்? ஓகே சாரி பிரதர், சாரி வச்சுட்டு திருப்பி மார்னிங் அடிப்பார். சார் 2 மணிக்கு சொன்னீங்க சார் அந்த எல்கே சார், 2:30க்கு எடிட்டர் அடிக்கிறார் சார் கணேஷ். சாங் எப்போ சார் கேட்ட ஃப்ளோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார், அந்த ஃப்ளோ ஒரு மாதிரியா இருக்குது சார். ஓகே தான் சார், சாங் நான் கொடுக்கும், ப்ளீஸ் எல்லார்ட்டும் சொல்லுங்க, எல்லாரையும் மொத்தம் கூட்டு வச்சுங்க, ஆஃபீஸில் பேசுங்க, நான் சாங்கு கொடுக்கும், நான் கொடுக்கும் சார், என்னை நம்புங்க சார், என்னை யாரும் நம்ப மாட்டேன்றீங்க சார், என்னை நம்புங்க சார். முடிச்சிருக்கப்போ ஒரு 20 மெசேஜ் சார், அதிசயம், என்னை நம்புங்க சார், என்னை நம்புங்க. ஓகே சார். என்னோட ஆசையாக நான் சாங் கேட்கலான்னு ஃபோன் பண்ணி இப்போ நம்ம எப்போ கேட்கலாம் யோசிச்சுக்கிட்டே இருந்து டேரக்டர் தம்பி வந்தார். அண்ணே என்ன அண்ணே சாங்கு ரெடியாக தம்பி, கோச்சுக்கிற தம்பி, உன்னுடைய டிரைவரை தவிர அத்தனை பேரும் ஃபோன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. எந்த மியூசிக் டேரக்டருக்கும் இப்பெல்லாம் ஃபோன் பண்ணவே முடியாது. ஓப்பனாக சொல்ல போனால் நீயே நினச்சாலும் அவளை ஈஸியாக பார்க்க முடியாது யாரையும். அப்படி இருக்கிறப்ப உன் டிரைவர் அவங்க பேர் பரணி எங்கே இருக்க, இங்கே தான் இருக்கு, அவனை கூப்பிட்டு சொல்லிடு, நீ யாருக்குன்னா ஃபோன் பண்ணி மியூசிக் டேரக்டருக்கு யாராவது சொல்கிறான்னு ஃபோன் பண்ணிடுறாத, ஒன்று கொன்னே விடுவேன் அப்படின்னாரு. ஓகே எல்லாரும் அடிச்சிட்டாங்க. இப்போ எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது இந்த சாங்கு. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க ஒரு டியூன் வந்துருச்சு, நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. சரி இந்த டியூனை கேட்டாச்சு, ஓகே. அவருக்கு ஃபோன் பண்ணால் நம்ம என்ன சொல்லலாம், வாழ்த்து சொல்கிற கூட பயமாக இருக்கே அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கொஞ்சம் ஒரு 3 நாள் கழிச்சு அடித்தேன். சார் வணக்கம் சார், ஞான் செய்யும் சார், நோ வாழ்த்துக்கள், பெஸ்ட் ஆஃப் சாங் சூப்பராக வந்திருக்கு, நல்லா அருமையாக வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு சார், பிடிச்சிருக்கா சார்? ஓகேவே சார், அந்த ஃபஸ்ட்டு சாங் கேட்டுக்கலாம் சார், ஆல் சாங் கேட்டு சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார், ஒன்றே ஒரு ஹெல்ப்பு சார், சார் டேரக்டர் சாருக்கு பிடிச்சிருக்கலான்னு தெரியல சார், கேட்டு சொல்லுங்கள் சார். ஆனால் அவர் சொல்ல வேணாம் சார், நீங்களே சொல்லுங்கள் சார், ஏன்னா அவர் அடுத்தடுத்து கண்டினியூவாக பண்ணுவாங்க சார் எல்லாருமே.
நேற்று நைட்டு கூட முந்தா நைட்டெல்லாம் அது உதயசங்கர் கிடச்சிருக்காப்புல, என் அன்பு தம்பி உதயசங்கர் அடிச்சு 4 மணிக்கு அடிச்சு, சார் இன்னும் 2-3 ராங் நம்பர் வந்திருக்கு சார், யாருன்னு தெரியல சார் எனக்கு. கவலைப்படாதீங்க, அந்த ராங் நம்பர் எல்லாமே எங்கள் டீம் நம்பர் தான், மாமன் டீம் நம்பர் தான். யார்கிட்ட கொடுத்து பேச விட்டுருப்பாங்க. நீங்கள் கொஞ்ச நாளைக்கு செல்லை ஆஃப் பண்ணிடுங்க, சாங் எல்லாம் முடிச்சு கொண்டாந்து இங்கே மந்தையில் கொலாப்பட்டு போட்டு காட்டிட்டு கிளம்பிடுங்க, ஓடிடுங்க அப்படின்னு. அந்த வருத்தத்துக்குலாம் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். அன்போடு ஒரு ஆவல் தான் பிரதர் எங்களுக்கு, அந்த இயக்குனருக்கு அவங்களுக்கு சகஜம் பிரதர். அதனால் ஒரு ஆசை தான். ஆனால் என்ன நான் நினச்சி நான் தான் கேட்டு நினச்சி அது ஊரே கேட்டிருக்கு உங்ககிட்ட. சாரிங்க பிரதர், பட் நல்ல சாங் கொடுத்துட்டீங்க பிரதர். தேங்க்யூ 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 தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் குடும்பத்தை பற்றி புகழ் சொல்கிறது கேட்டுட்டு தான் இருந்தாங்க இவ்வளோ நேரம். ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது மாமனோட ஒரு பார்ட்டாக இருக்கிறதுல. என்னோட குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் அப்புறம் சொல்கிறேன். நமக்கு அதுக்காக ஒரு டே வரும்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி கெஸ்ட்டாக வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. எல்லோரும் ரொம்ப கனெக்டட் டு இந்த ஃபிலிம்க்கு. பிரசாந்த்க்கு பாண்டியராஜ் சார் கனெக்டட், எல்லாருமே ரொம்ப நண்பர்கள் நான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சினிமாவை ரொம்ப அதிகமாக லவ் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணுறதுனால தான் இங்கே நீங்களே என் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர் ஆல் ஆஃப் யூ. இந்த படத்துக்காக எல்லோரும் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துட்டு அதை பற்றி பேசும்போது எனக்கு ட்ரெய்லர் பார்த்துட்டு அந்த அழுக வருது அதெல்லாம் சொல்லும்போது அதுக்கு மட்டும் நான் இப்போ எனக்கு 2 பேரை எனக்கு மென்ஷன் பண்ணோம். கணேஷ் ஹூ இஸ் ஆர் எடிட்டர், அப்புறம் ஹெஷாம். அந்த மியூசிக்காலே அந்த அழுக வருது. அண்ட் ஆல்சோ நம்ம ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிது May 1க்கு. ஸோ May 1க்கு நான் யோசிக்கும்போது இன்னும் 16 days இருக்கே, அப்போவே நிறைய தெரிஞ்சிடுமோ இன்னொரு பயம் எனக்கு இருந்தது. நான் யார்கிட்டே சொல்ல. ஆனால் ஒரு ட்ரெய்லர் காமிச்சிட்டு என்ன அந்த படம்னு அவர் சொல்லி கொடுத்தேன். ஆனால் ஜாஸ்தியாக எதுவும் சொல்லலை. ஸோ கணேஷ், தேங்க்யூ ஃபார் தேட். இட் வாஸ் பிரில்லியன்ட் மூவ். ஐ ரியலி லைக்ட் இட். அண்ட் தேங்க்யூ டு த ப்ரெஸ் அண்ட் மீடியா. இந்த ஃபிலிம்க்கு நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்யூ. Thank you to everybody for being patient with us. Thank you so much.